அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் சர்வதேசத்தில் வெளியாகும் முக்கியமான தகவல்களை பற்றி பார்ப்போம். நேற்று நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லி சென்ற செய்தி, ஈரானுடைய ஜனாதிபதி பெஷக்ஷியன் அவர்கள் நீண்ட நாளாக மரணித்து போய்விட்டாரா என்று உலகமே உண்மை அறியாம இருந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவரை, அதாவது முஜிதபா கமைனி அவர்களை சந்தித்த செய்தி நேற்றைய அரபு ஊடகங்கள்ல வந்தது. இந்த வகையில அமெரிக்கா ஈரானோடு சில புதிய நிபந்தனை அடிப்படையில் பேச முற்பட்டது. அது சம்பந்தமாகத்தான் கமைனி அவர்களோடு இவர் பேசிக்கணும் சொல்லி ஊடகங்கள் யூகம் சொல்லுது. ஆனா அவர் வெளியே ஒரு கருத்து சொன்னார். அதாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார், ஆனா நிபந்தனைகள் இருக்குது. யுரேனியம் சம்பந்தமான விஷயங்கள் ஒருபோதும் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொமைனி அவர்களோடு, அதாவது புதிய தலைவர் கொமைனி அவர்களோடு பேசிட்டு வந்த பிறகு வெளியிட்டது. அதன் பிறகு ஏதோ ஒரு புது விஷயம் ஒன்று நடக்க போது, ஏதோ ஒரு புது சமாதானம் ஒன்று நடக்க போது போல அப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அட்டையை பிடிச்சி மெத்தையில வச்சாலும் அது ஊத்தையில வாழ்ந்த பழக்கத்துல ஊத்தைக்குத்தான் போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமெரிக்கா என்ன செய்து, ஹோர்மோஸ் நீர்நிலைக்கு அருகாமையில ஈரானோடு மறுபடியும் வம்பு வளர்த்துட்டாங்க. ஈரானுக்கு தவிர்க்க முடியாது தாக்குதல் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டு, இதனால மறுபடியும் ஹோர்மோஸ்ல பெரும் பதட்டம் ஏற்பட்டது. சகோதரர்களே, நேற்று தான் அமெரிக்கா ஏதோ புதுசா ஒரு விஷயத்த சொன்னானுங்க. குடிகாரன் கதை விடிஞ்சா போச்சு சொல்ற மாதிரி சொல்லி அடுத்த நாளே ஈரானோடு வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வகையில ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள், அதாவது ஈரானுடைய துறைமுகமான பந்தர் அப்பாஸ் சொல்ற இடத்துல நின்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல்கள் மீது அடையாளம் தெரியாத 2 ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் செய்ய வந்த போது அந்த விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து ஈரான்ல இருக்கிற, குறிப்பாக தெஹ்ரான்ல இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இயங்க ஆரம்பித்து விட்டது. இதனால தெஹ்ரான்ல பெரும் பதட்டம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈரான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நோக்கி ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் அதனை நோக்கி ஏவப்பட்டது. தாக்குதல் வெற்றியா இல்லையாங்கிறது இந்த இடத்துல முக்கியம் இல்ல, தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிறது தான் ஈரான் சொன்னது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்று வெள்ளை மாளிகையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வண்ணாத்தி பூச்சியை சுடுற மாதிரி ஈரானுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தடுத்து விட்டோம், அதாவது சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையிலிருந்து அவர் கைவாரடிச்சார். அப்ப ஊடகவியலாளர்கள் கேட்கறாங்க, அப்ப பதட்டம் இனி ஆரம்பிச்சுட்டா போறா அப்படின்னு கேட்கிற நேரத்துல, இல்ல இந்த பதட்டத்தை நாங்க நீடிக்க விரும்பல, ஈரானோட சில அக்ரிமெண்ட்டுக்கு வரத்தான் விரும்புறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, அமெரிக்கா சண்டைக்கு ரெடி இல்ல சகோதரர்களே, எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறாங்க. இன்று நான் பிரபலமான தமிழ் ஊடகங்களையும் வெளிநாட்டு சில ஊடகங்களையும் வாசித்த செய்தி, ஈரான் அமெரிக்கா யுத்தத்துல சகோதரர்களே, ஈரானுடைய தாக்குதலை அமெரிக்க தரப்பு வெள்ளை மாளிகையில் இருந்து கொண்டு நாங்க அப்படி அடிச்சோம் இப்படி அடிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது பற்றிய உண்மையான தகவல்களை அமெரிக்க ஊடகங்கள் மத்திய கிழக்கில் இறங்கி தணலாக தேடிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம வெளிநாடுகளோட உதவியோடு கிடைக்கப்பட்ட செய்மதி படங்கள் எல்லாம் ஆதாரமாக கொண்டு ஒரு முக்கியமான செய்தியை இந்த ஊடகங்கள் வெளியிட்டிருக்குது. அதை தமிழ் ஊடகங்களும் குறிப்பிட்டது. இந்த வகையில மத்திய கிழக்கில் காணப்படுற அமெரிக்காவுடைய அனைத்து தளங்கள் 198 விதமான தளங்கள் 2 வீதம் ஜோர்தான்ல விட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏனைய அனைத்து தளங்களும் இதற்கு பிறகு பாவிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அனைத்து தளங்களும் சுக்கு நூறாக எரிக்கப்பட்டு விட்டது என்று ஆதாரபூர்வமான செயற்கைக்கோள் தகவல்களை அமெரிக்காவுடைய ஊடகங்களே வெளியிட்டு, இப்படியான ஒரு அமெரிக்காவுக்கான அடி அமெரிக்க ராஜ்யம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நடந்ததே கிடையாது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த போர், அதாவது ஈரான் வச்சு செஞ்சுக்கிறான் சகோதரர்களே. சவுதி அரேபியா, குவைத், கட்டார், சிரியா, ஈராக், துபாய், ஷார்ஜா, அபுதாபி, ஓமான், ஜோர்டான் போன்ற பகுதிகளை நோக்கி ஈரான் நடத்திய தாக்குதலை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாடுகள்ல அமெரிக்காவுடைய தளங்களை மீண்டும் பயன்படுத்துறதுக்கு முதல்ல இந்த கட்டுமானம் செய்யப்படணும். ஏன்னு சொன்னா, ஈரான் மிக துல்லியமாக தாக்குதல் செய்து அந்த தளங்களில் 99.9 என்று குறிப்பிடப்படுகிறது. அனைத்தையும் அழித்து விட்டார்கள். ஆனால் அனைத்தையும் அமெரிக்கா மறைத்தது. ஆனா இப்ப சைனா, ரஷ்யாவோட உதவியோடு மிக துல்லியமான தகவல்கள் எல்லாம் பெறப்பட்டு மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிற மறைக்கப்பட்ட விஷயங்கள் இப்ப சர்வதேச ஊடகங்கள்ல வெளிவருவது. இந்த வகையில மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்காவுடைய தளங்கள்ல மிகப்பெரிய அமெரிக்க தளம் எது தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் கத்தார்ல இருக்கிற, அதாவது கத்தார்ல டோஹால இருக்கிற அல் உடைத் ஏர்பேஸ் அமெரிக்க படைத்தளம். இதுதான் மத்திய கிழக்குல மிகப்பெரிய படைத்தளம். இந்த படைத்தளத்தை பத்தி சொல்லப்பட்டா, இங்க மிகப்பெரிய அமெரிக்கா வான்படை கூட்டணி அங்கதான் கூடு கட்டியே வாழ்றாங்க. இவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல பல்வேறு துறை சார்ந்த அமெரிக்க படை நிபுணர், அதாவது சொல்லப்படுவது என்ஜினியரிங் டீம் மிகப்பெரிய அளவு இந்த அல் உதைத் விமான தளத்துல தான் இருக்கிறாங்க. இந்த வலயத்துக்குள்ள, மத்திய கிழக்கு வலயத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய அவங்களோட படைத்தளத்துல டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தா இந்த படைத்தளத்துல இருந்து தான் புறப்பட்டு போவாங்க. மத்திய
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விமான நடவடிக்கைகள், ட்ரோன் கண்காணிப்பு, போர் விமானம் இயக்கங்கள் முழுதுமே இந்த அல் உதைத் கட்டுப்பாட்டு தளத்தில் தான் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஏன், அமெரிக்காவுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்டர் பிராந்திய விமான கட்டுப்பாட்டு வசதிகள் நேரடியாக அமெரிக்காவோடு இது தொடர்பு பட்டிருக்குது. ஈராக்ல அமெரிக்கா சண்டைக்கு போனாங்களே, அதன் போதும், அதன் பிறகு ஆப்கானிஸ்தான்ல சண்டைக்கு போனாங்க, அதன் போதும், அதன் பிறகு சிரியா மீது தாக்குதல் செஞ்சாங்க. இதன் போதெல்லாம் இந்த விமான படைத்தளம் தான் 95% பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிருந்து பறந்து போய்தான் அந்த நாடுகள் மீது குண்டுகள் வீசப்பட்டுள்ளது. இதெல்லாம் யார ஒப்பந்தம்? கத்தார் செஞ்ச ஒப்பந்தம் தான் இந்த நிராகரிப்பான இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு காரணமான மையமான இடமாக இந்த அல் உதைத் விமானத்தளம் அன்றிலிருந்து இன்று வரை காணப்பட்டது. ஆனா இப்ப அந்த உதைத் விமானத்தளத்தை செய்மதிகள்ல கூட மிக துல்லியமா அடையாளம் காட்ட முடியாத அளவு 100% ஈரானால் அழிக்கப்பட்டு விட்டது. இது வரலாற்று தோல்வி சகோதரர்களே, இது வரலாற்று தோல்வி. இதெல்லாம் இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் பேச மாட்டாங்க. இந்த செய்தி இன்று வெளிவார செய்திகள் மிக முக்கியமான ஒன்று. அநேகமாக இந்த சில யூடியூபர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு வாங்குறாங்க, அவங்கெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இந்த வகையில் சகோதரே, அல் உதைத் விமானத்தளம் மறுபடி புனரமைக்க மிகப்பெரிய கோடிக்கணக்கான செலவு அமெரிக்காவுக்கு ஏற்படும். மறுபடி புனரமைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த வகையில் இன்று குவைத் கூட ஒரு விஷயத்தை அறிவிச்சுக்குது. அதாவது செம்மையா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க ஈரான் பிரட்டி எடுத்துக்கிறானோ, இந்த வகையில் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி ஈரான் எடுத்த நடவடிக்கை காரணமாக இப்போது குவைத் என்ன சொல்லிக்குதுண்டா, நாங்க இப்ப இந்த ஹோர்மோஸ் நீரிணைய சுதந்திரம் பெற்றுத்தாரோம் சொல்லிக்கொண்டு இதற்கு பிறகு எங்க நாட்டில் இருக்கிற விமான தளங்களையோ எங்கள் நாட்டுக்கு மேல உள்ள வான்வெளியையோ அமெரிக்காவுக்கு பயன்படுத்துறதுக்கு நாங்க அனுமதி வழங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப யாரு சொன்னது? குவைத் அறிவிச்சுக்கிறாங்க. குவைத் யாரு? அமெரிக்காவுடைய இணைப்பிரியாத நண்பன். இது இப்படி இருக்கையிலும் சகோதரர்களே, இன்னொரு செய்தி வருவது, அதாவது ஈரானுடைய கடற்படை கமாண்டோக்கள் ஒரு திட்டமிட்ட சிறப்பு நடவடிக்கை மூலம் ஓமானிய கடல் பகுதியில் ஓஷோன் கொய் என்கிற ஒரு கப்பலை மடக்கி பிடித்து ஈரானுடைய தெற்கு கடற்கரைக்கு இழுத்து சென்றதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது ஏன் இந்த விஷயத்தை ஈரான் செஞ்சாங்கன்னு சொன்னா, நீண்ட நாளா இந்த ஓஷோன் கை என்கிற கப்பல் தனது கொடிகளை மாற்றிக்கொண்டு அமெரிக்காவுடைய கஸ்டடிக்குள் இருந்து கொண்டு மிக ரகசியமாக ஈரான் அனுமதி இல்லாம வளைகுடாவுக்குள்ள எண்ணெயை பெற்று செல்வதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்குது. இதை ரகசியமாக நீண்ட நாட்களாக அவதானித்து வந்த, அதாவது சும்மா இல்ல, பிப்ரவரி மாதம் முதல் இந்த கப்பலை ஈரானுடைய கமாண்டோக்கள், அதாவது சிறப்பு படை கமாண்டோக்கள் இதனை அவதானித்து வந்திருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த கப்பல் ரகசியமாக நுழைந்து எண்ணெயை பெற்று வந்த பிறகு இந்த ஓஷோன் கை என்கிற கப்பலை ஈரானிய படையினர் சுற்றி வளைத்து கைப்பற்றியுள்ளார்கள். இந்த கப்பல் பெர்படோஸ் என்கிற நாட்டுடைய தேசிய கொடியை போலியாக ஏற்றித்தான் இந்த கப்பல் சென்று கொண்டிருந்ததாகவும் தற்போது ஈரான் அவற்றை கச்சிதமாக கைப்பற்றிவிட்டதாகவும் ஈரானிய தொலைக்காட்சிகள் காணொலியை வெளியிட்டுள்ளது. அடுத்தது சகோதரே, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தற்போது கொரோனா வைரஸுக்கு அடுத்ததாக ஹண்டாண்டு சொல்ற ஒரு புது வகையான வைரஸ் தற்போது பரவி வருகிறது. நேற்று கூட அந்த செய்தியை நான் பல இடங்களை பார்த்தேன், அதை நான் சொல்ல கிடைக்கல. ஆனா இப்போது அந்த செய்தி ஐரோப்பாவை தாண்டி ஆசியா கண்டத்துக்குள் நுழைந்துள்ளதாக தற்போது செய்திகள் கிடைக்கின்றது. குறிப்பாக இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசியாவில் இஸ்ரேல் நாட்டில் முதல் முறையாக ஹண்டா என்கிற வைரஸ் ஒருவருக்கு கண்டறியப்பட்டதாக இஸ்ரேலிய சுகாதார அதிகாரி தெரிவித்ததாக ஜெருசலம் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கண்டறியப்பட்ட தொற்று நோய்க்குள்ளானவர் கிழக்கு ஐரோப்பிய நாட்டுக்கு பயணம் செய்துள்ளார். இதன் போதுதான் இவருக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்கலாம் என்று இஸ்ரேல் சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த வகையில் இந்த ஹண்டா வைரஸ் தற்போது உலகத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு கதையாய் பரவி கொண்டிருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்றேன். இந்த ஹண்டா என்கிறது தென்கொரியாவில் இருக்கிற ஹண்டா ரிவர், அதாவது ஹண்டா என்கிற ஆறு, அதனுடைய பெயரை தான் இந்த வைரஸுக்கு விட்டுக்கிறாங்க. இந்த வகையில் 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் ஒரு பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போர் நடந்த காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, அதுகளுடைய படைகளும் மற்றும் அமெரிக்க படைகளும் வடகொரியாவோடு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்க படைக்கும் இந்த ஐநா படைகளுக்கும் ஒரு வகையான காய்ச்சல் ஏற்பட்டது. அப்ப அதை மர்ம காய்ச்சல் என்று சொன்னாங்க. இந்த வகையில் அந்த காய்ச்சல் கூடி அதிகமான படையினருக்கு கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக நோய் ஏற்பட்டது. இது அந்த நேரத்தில் ஒரு பெரும் பிரச்சனையா மாறிச்சு. பிறகு அமெரிக்காவோ தென்கொரியாவோ இந்த ஐநா படையால வடகொரியாவை வெல்ல முடியாம போச்சு. அது தனி நாடாக பிரிந்து போயிட்டு. இந்த வகையில் ஏற்பட்ட திடீர் மர்மமான ஒரு காய்ச்சல், அதிக படையினர் வந்து அங்க உயிரிழந்தாங்க. 1970ஆம் ஆண்டு தான் ஹூவர்லிங் என்கிற தென்கொரிய விஞ்ஞானி இது என்ன வகையான வைரஸ் சொல்லி கண்டுபிடிக்கிறார். இந்த வகையில் இந்த வைரஸ் வந்து கொரியாவுடைய ஹண்டா ரிவர், ஹண்டா ஆற்றுக்கு பக்கத்தில் வாழ்ந்த சில எலிகளிடம் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இதனால் ஏற்படுற இந்த காய்ச்சல் தொற்று ஹண்டா வைரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னால் இந்த காய்ச்சல் இல்லையான்னு கேட்டா இருந்தது. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் இருந்துக்குது. அதிகமான மக்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்த காலத்துக்கு பிறகு 1970ஆம் ஆண்டு தான் இது எதால வருவது, எந்த நோய் என்கிறது கொரிய விஞ்ஞானிகள்
விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வகையில் இந்த வைரஸ் தற்போது மறுபடியும் உலகத்தில் பரவுவதாக ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது அர்ஜென்டினாவை நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணி கப்பல்களுக்குள்ள அதிகமானவர்கள் காய்ச்சல் ஏற்பட்டு மரணித்துள்ளதாக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதன் பிறகு இது உலகம் முழுக்க பரவிருக்குமா என்ற ஒரு சர்ச்சை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த வகையில் இஸ்ரேலில் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இலங்கை, இந்தியா, தெற்காசிய நாடுகளுக்குள்ள இன்னும் அது எவருக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த தொற்று ஏற்பட்ட அதிக காய்ச்சல், உடல் வலி, மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு போன்ற தீவிரமான சில அறிகுறிகள் காணப்படும் என்று சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லப்படுற விஷயத்தில் ஒன்று, இந்த ஹண்டா வைரஸ் பல வகையில் உள்ளது. இது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு தொற்றுறது மிக மிக அரிதாகத்தான் காணப்படும் என்று கூறப்படுவது. இதை பற்றி பொதுமக்கள் உடனடியாக பதட்டப்பட வேண்டாம் என்றும் இஸ்ரேல் அறிவித்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் எழுதப்பட்டிருந்தது. கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளர் வெளிநாட்டுக்கு சென்றதால தான் இவருக்கு ஏற்பட்டது, அதனால இஸ்ரேல் முழுக்க பரவும் என்று யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரேல் பொதுமக்களுக்கு அறிவித்ததை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்று எழுதியிருந்தது. இங்கே தான் விஷயம் இருக்குது. அதாவது இது மக்களிலிருந்து, அதாவது பொதுமக்களிலிருந்து பொதுமக்களுக்கு தாவுறது, அவற்றில் இருக்கிற சில அரிதான வைரஸ் தானா. ஆனா சில வைரஸ்கள் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மைகளும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. சரி சகோதரர்களே, மீண்டும் அடுத்த நல்லதொரு தகவல்களோடு சந்திப்போம். மறந்துடாம எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எமது செய்திகளை ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்த உங்களது சோசியல் மீடியாக்கள்ல பகிர்ந்து விடுங்க என்று கேட்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.